Hello, dear comrade. போட் ஹவுஸ்ல இருந்து நேரா நம்ம ரீச் ஆன பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் பைன்ஸ் அண்ட் மங்கீஸ் தான் இருந்துச்சு. இந்த பிளேஸ பத்தி சொல்லணும்னா நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் டீப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நாங்க கீழே எல்லாம் போல, ஏன்னா மேல ஏறி வர்றதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம் அண்ட் நம்ம நிறைய பிளேசஸ் நம்ம இன்னும் பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ நாங்க அங்க வந்து பைனோட அந்த ஃப்ரூட்டை பறிச்சுட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்க வேற ஒரு மங்கி அதோட பேபியை வயிற்றுல சுமந்துட்டு அது போயிட்டு இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதையும் நாங்க வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் நாங்க ரீச் ஆன பிளேஸ் வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரையல். இங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்டர் ஆயாச்சு. இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வியூவே இருக்கு. இந்த வியூவை இதை நம்ம போன்ல பாக்குறதோட நேர்ல பார்க்கும்போது செமையா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த இடத்துல இருந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வெட்டிங்க்கு அவுட்டோர் ஷூட்டிங் கூட இந்த இடத்துல எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பிளேஸ்ல ஒரு யூனிக்கான ஒரு ஷாப் பார்த்தோம். அதுக்குள்ள என்டர் ஆகி பார்த்தோம்னா ஆன்டிக் திங்ஸ், அதாவது நம்ம பாட்டி வீட்டுல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி திங்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்ண திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இதுல நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்க வந்தோம். இதுல இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்ம பாட்டி வீட்டுல நம்ம இதெல்லாம் பார்த்த ஞாபகங்கள் அப்படியே நம்ம மைண்ட்ல நாக் பண்ணும். இந்த திங்ஸோட நேம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் ஃப்ரண்ட்ல போய் பார்த்தோம்னா டூடா ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அது எதை இண்டிகேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இந்த பிளேஸுக்கு ஆப்போசிட்லேயே ஹார்ஸ் ரைடிங் வச்சிருந்தாங்க. நம்ம ஹார்ஸ் ரைடிங்க்கும் போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் ஒரு ப்ரௌன் ஹார்ஸ் மேல ஏற, நான் ஒயிட்ல தான் ஏறுவேன்னு சொல்ல அடம் பிடிக்க அவங்களும் எங்கேயோ ஒரு ஒயிட் ஹார்ஸை பிடிச்சிட்டு வந்தாங்க பாவம். தென் நான் அதுல ஏறிட்டு நம்ம ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க எத்தனை பேர் ஹார்ஸ் ரைடிங் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா. ஹார்ஸோட ஓனர்ஸ் இல்லாம நம்மளே சோலோவா அந்த ஹார்ஸை ஓட்டிட்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு, அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஊட்டி ட்ரிப் செம்ம ஜாலியா செம்ம என்டர்டைன்மெண்டா போய்கிட்டு இருக்குது. ஆன் த வேல நாங்க கேரட் ஃபீல்டு கூட பார்த்தோம். இந்த பார்க்கும்போது நல்ல மனம் முன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு எது, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அதையும் நாங்க பாடிட்டே போயிட்டு நெக்ஸ்ட் நாங்க ரீச் ஆன பிளேஸ் தான் நீடல் ராக் வேவ் பாயிண்ட். அதாவது மலையின் உச்சியில நம்ம போய் அங்க உள்ள வியூஸை தான் நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இங்க போறதுக்கு ரொம்பவே நடக்க வேண்டியது இருக்கு. எப்படா சேரட்டே, எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் போக 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 நம்ம ஒவ்வொரு வியூஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க போய் ரீச் ஆறதுக்குள்ள மூச்சு வாங்கி நாக்கு தள்ளி கண்ணை பிதுங்கி செத்துருவோம் போல இருந்துச்சு. அவ்வளவுத்துக்கு நடக்க வேண்டியது இருந்துச்சு. பட் இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம நடந்ததுக்கு ஒரு ஒர்த்து தான்டா அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வியூ பாயிண்ட் எல்லாம் மேல நின்று ஃபுல்லா பார்க்கும்போது ஃபுல்லா மவுண்டன்ஸா தான் கவரா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் கிரீனிஷா இருந்துச்சு. அண்ட் இங்க நின்றுட்டு நம்ம கத்துனா கூட நம்ம வாய்ஸ் எக்கோ அடிக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இங்க வந்தா கண்டிப்பா இந்த பிளேஸை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு போட்டோ எல்லாம் கிளிக் பண்ணிட்டு நாங்க கிளம்பியாச்சு. இங்க போற வழியில நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா இந்த லீஃப்ல லவ்வர்ஸா கப்புள்ஸ் எல்லாருமே அவங்களோட நேம்ஸை லீவ்ஸ்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. நீங்க லீவ்ஸ்ல தானே எழுதிருங்க, நான் மரத்துல எழுதுவேன்னு சொல்லிட்டு என் நேமே என் ஹஸ்பண்ட் நேமே எழுதி ஒரு ஹார்ட்டை போட்டு அம்பு மட்டும் தான் போடல, நம்ம எதுக்கு அதை குத்தி கொலை பண்ணோம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது ரொம்ப பெரிய ட்ரீ, ரொம்ப பெரிய ட்ரீ. இந்த ட்ரீயை நீங்க கண்டுபிடிச்சு இதை எனக்கு பின் பண்ணுங்க, பாப்போம் யாரு கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஊட்டிக்கு போனா இந்த பிளேஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, நான் போடுற வீடியோஸ்ல உள்ள பிளேஸ் எல்லாம். தென் நாங்க டின்னரை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. எங்க கிளம்புறோம்னா நாங்க ஊட்டி ட்ரிப்பை முடிச்சாச்சு. நாங்க இப்போ கோயம்புத்தூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இருட்டியாச்சு. அண்ட் நைட் 7 o'clock எல்லாம் ஆயிடுச்சு, சாரி 6:30 எல்லாம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மவுண்டன்ல இருந்து நாங்க இறங்கும் போது உண்மையா யாருமே இல்ல. தூரத்துல இருந்து அங்கங்க கொஞ்சம் லைட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது அங்க. இப்போ நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா நேரமே நீங்க கிளம்பிருங்க, அதான் உங்களுக்கு சேஃப். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய். லிட்டரரி ட்ராக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.